ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோப்புக்கு போய் நொங்கு பறிக்கிற வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு எங்கள் வீட்டில் பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லணுன்னா எங்கள் தோப்பையும் சொல்லலாம். இது அந்த தோப்பில் உள்ள கிணறு பார்த்திங்கன்னா எங்கள் மாமா காலத்தில் உள்ள, அதாவது பழைய கிணறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிணறு. இடம் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கு, மொத்தம் எங்கள் வீட்டுக்காரரோடு சேர்த்து 4 பேருக்குள்ள பங்கு தான் இந்த இடம். ரொம்ப அமைதியாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துக்கு போனாலே உண்மையாகவே அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும். திரும்பி வர மனசே வராது. வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற தூரம்தான். அவ்வளோ அதே மாதிரி இடங்களையுமே வந்து இந்த ஏரியா சைடு ஃபுல்லாகவே வந்து சூப்பராக நீட்டாக வச்சுருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்டு சைட்லாம் தோப்பு பார்த்திங்கன்னா சும்மா ஏனா தானான்னு தான் கிடக்கும். ஆனால் இங்கே ஃபுல்லாக எல்லா தோப்புலையுமே வந்து நீட்டாக அந்த உழுது சுத்தம் பண்ணி அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. எனக்கு இடத்தோட அளவுகள்லாம் தெரியலை, எத்தனை சென்ட்டு எத்தனை அளவுன்னு தெரியலை. ஆனால் 4 பேர் மொத்தம், அவங்களுக்குள்ள பங்கு. ஆனால் சும்மா குத்து மதிப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. அளந்து 4 பேருக்கு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. கண்டு போட்டு இப்போ தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் நல்லாயிருக்கும். இந்த சத்தம், இந்த குயில் கூவுற சத்தம், மயில் கத்துற சத்தம், இது மயில் கத்துறது. அதே மாதிரி இந்த மோட்ரு சவுண்டு, அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே கேட்குறதுக்கே. அடிக்கிற இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு இடத்துல யாரோட எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு வந்து இங்கே வீடு கட்டியிருக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், இங்கே ஒரு வீடு கட்டி நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்னு. கூடிய சீக்கிரமாகவே இதில் ஒரு சின்னதாக ஒரு செட்டு போடணும்னு நினச்சிருக்கேன். செட்டு போட்டோன்னா நல்லாயிருக்கும். நல்லா வெயில் டயத்தில் வந்து இங்கேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அந்த நொங்கு வெட்டுறதுக்காக கம்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கத்தி வச்சு கட்டி வச்சு பறிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் என்ன ஒரு பெரிய காமெடி நடந்து போயிடுச்சுன்னா, கம்பு எட்டவே இல்லை மரத்துக்கு. ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தாங்க, சரி ஏதாவது எப்படியாவது ட்ரை பண்ணி பறிச்சிடலான்னு சொல்லி தான் வச்சு கட்டினோம். எட்டலை. அப்புறம் என் ஹஸ்பண்டு ரொம்ப வருஷம் கழித்து சரி சொல்லிவிட்டு மரத்தில் நம்ம ஏறியே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினாங்க. அவங்க மரம், எல்லா மரம், தென்னை மரம்லாம் ஏற தான் செய்வாங்க. ஆனால் இப்போ ஒரு 7-8 வருஷமாக 7-8 வருஷம் கிடையாது, ஒரு 4-5 வருஷமாக டச்சு விட்டு போச்சு. ஸோ வந்து அது ஏறுறது ஏதோ கஷ்டம்னு சொல்லிட்டு சிரமப்பட்டு சரி எப்படியாவது ஏறி, நிறைய நொங்கு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக வெட்டி விட்டு மேலே போய் பார்த்தா அது என்னது குடிக்க முடியாது, கடுக்கான்னு சொல்லுவாங்க. நல்லா இது ரொம்ப முத்திருச்சு அந்த நொங்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 6 நொங்கு மட்டும்தான் ஒரே ஒரு குலையில் இருந்துச்சு. அதை மட்டும்தான் பறித்து விட்டாங்க. சரி வேறு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அடுத்த மரத்தில் பார்த்தா கம்பும் எட்டலை. திருப்பி மறுபடியும் ஏறி பறிக்கிறதுக்கு அவரும் டயர்ட் ஆகிட்டாப்புல. அதோட சரின்னு அவங்க மொத்தம் 6 நொங்கோடு திரும்பி வந்துட்டோம். சரி மரத்தில் ஏறினதோடு அந்த ஓலையாவது ஃபுல்லாக வெட்டி விடுங்க, பாய் முடையிறதுக்கு ஓலை இல்லை, அதுவாவது ஓலையாவது ஆகும்னு சொன்னேன். 3-4 ஓலை வெட்டி விட்டதோடய ஆளுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி ஆடிடுச்சு. இல்லை எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, நான் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாப்புல. அருவாளுமே சரியாக தீட்டி எடுத்துகிட்டு போகல, இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக வெட்டி விட்டுருப்பாப்புல. நாங்கள் கத்தி கம்பு வச்சு பறிப்போம்னு சொல்லி போனது, ஒழுங்கான அருவாளும் எடுத்துகிட்டு போகல அதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் 6 நொங்கு மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் இளநி பறிச்சுட்டு அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. இளநி பறித்த வீடியோ என்னால் எடுக்க முடியல, மொபைலை வச்சுட்டு தான் போய் இது பண்ணேன், எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஒன்று வைடா, நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். இந்த சட்டிக்கிட்ட வை, அங்கே வை. நல்லா பட்டிருக்கேன். கத்திட்டு இருக்காது அங்கம்மா, என்ன கத்தி? அப்பா கத்தி, அங்க கத்தி.
பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காது தியாஸு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கிட்டு இருக்கா. எப்படி குடிக்கிறாங்க. பாய் முடையிறதுக்கு ஓலை ரெடி. குறைஞ்சது ஒரு 4 ஓலை, இதே மாதிரி 4 ஓலையில் ஒரு பாய் முடைஞ்சிடலாம். 40 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு வண்டி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.